ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டிகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து சோலோ ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் வந்து நம்ம ராமநாதபுரம் டு தனுஷ்கோடி வந்து ஒரு ட்ரிப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து போய்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து இவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுனால நம்மளும் டிஸ்டர்ப் ஆச்சு. நம்மளால் போக முடியாதுன்னு முதற்கொண்டு எல்லாமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் போயே ஆகணும் அப்படின்ட்டு ஒரே மோட்டோவில் இருந்து கிளம்பிட்டேன். எனக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட் சொல்ல முடியாத அளவுக்கு. ஏன்னா ஆஃப்டர் 13 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ராமேஸ்வரம் வந்தேன். பேரண்ட்டோட அப்பா அம்மாவோட சின்ன வயசில் வந்தேன். அப்போ கூட தனுஷ்கோடி என்னால் போக முடியல. பட் வந்து பாம்பன் பாலத்தை மறுபடியும் நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ளே ரொம்ப இருந்துச்சு. அதெல்லாம் என்னால் இந்த வீடியோவில் தான் மட்டும்தான் வந்து காட்ட முடியும். ஒரு குழந்த போலே வந்து இது பண்ணிட்டேன். ஏன்னா அப்பா அம்மாவோட சின்ன வயசில் அந்த பாம்பன் பாலத்தில் என்னால் நிற்க கூட முடியலை. பட் இப்போயும் வந்து நிற்கல சொல்ல போனால். இருந்தாலும் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு பாம்பன் பாலத்தை நல்லா ஹாப்பியாக ஃபுல்லாக. பாம்பன் பாலத்தை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி என்னென்னா 1988 வந்து இதை வந்து கட்டி ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பாம்பன் பாலத்தோட அப்போ ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவங்களோட நேமில் இந்த பாலம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இந்திரா காந்தி பாம்பன் பிரிட்ஜ் அப்படிங்கிற நேமில் வந்து நேம் வந்து இந்த பிரிட்ஜுக்கு வந்து இருக்குது. யார் ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி அவங்க தான் ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்கிற ரயில்வே பிரிட்ஜும் அப்படி தான். அதுக்கும் ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அது வந்து 1914 வந்து பிரிட்டிஷ் இந்தியாவிலே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சீயில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ரயில்வே ரூட் அப்படின்னு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பிரிட்ஜுக்கு வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூவி இயற்கை அப்படிங்கிற மூவி வந்து இந்த ஒரு பிரிட்ஜில் தான் வந்து ஒரு சீன் வரும், சூப்பரான ஒரு சீனு. அது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அது வந்து ரயில்வே பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஓல்டு அப்படிங்கிறதுனால வந்து பக்கத்துலேயே வந்து புதுசாக ஒரு ரயில்வே பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி லாஸ்ட் இயராக வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கும் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை வந்து நாளைக்கு சொல்கிறேன். அன்டில் தென் பாய், டிகே.